ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்தளவுக்கும் 22,336 ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 22,375 வரைக்குமே ஏற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்குங்க. இன்றைக்கி 22,198 வரைக்குமே அதிகபட்சமாக இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் இறங்கியிருக்காங்க. க்ளோஸ்னு பார்க்கும்போது 22,336 தான். இன்றைக்கி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரெண்டுமே வந்துட்டு ஒரே இடத்துல தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் ப்ரீவியஸ் டைமோட, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸை விட கிட்டத்தட்ட 189 புள்ளிகள் வந்துட்டு கேப் அப்பில் தான் இன்றைக்கி மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் முடிச்சிருந்தாலும், ஸோ முந்தைய க்ளோஸை வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது அதிகபட்சமான ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 0.86% வந்துட்டு முந்தைய க்ளோஸை விட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி பங்குச்சந்தை நடந்திருக்குங்க. நிஃப்டி 50 தவிர மற்ற இண்டெக்ஸ்லையும் நல்ல விதமான இம்ப்ரூவ்மெண்ட் தான் நடந்திருக்குங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் 350 புள்ளிகள் வந்துட்டு ஏற்றத்தில் முடிச்சிருக்காங்க. 0.74%. ஓகேங்களா? அதே பிரைவேட் பேங்க் பங்குகளை பொறுத்தளவுக்கும் இன்றைக்கி மட்டுமே 177 புள்ளிகள், அதே போல் 0.77% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற நடந்திருக்கு. பிஎஸ்யூ வங்கி பங்குகள் இன்றைக்கி சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே 212 புள்ளிகள் வந்துட்டு மேலே போயிருக்காங்க. 3.7% வந்துட்டு இன்றைக்கி உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? அதே போல் ஃபின்எஃப்டியை பொறுத்தளவுக்கும் இன்றைக்கி ஒரு 153 புள்ளிகள் வந்துட்டு ஏற்றத்தில் முடிச்சிருக்காங்க. 0.72%. கிட்டத்தட்ட ஸ்மால் கேப்னு பார்க்கும்போது 212 புள்ளிகள் வந்துட்டு இன்றைக்கி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5% மேலே 1.31% வந்துட்டு இன்றைக்கி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குங்க. மிட் கேப் பொறுத்தளவுக்கும் 399 புள்ளிகள் வந்துட்டு மேலே போயிருக்காங்க. 0.82% வந்துட்டு இன்றைக்கி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓவராலாகவே இன்றைக்கி இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் தான் நடந்திருக்குங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு மேலே ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறது. என்னோட ஒரு புரிதல் படி இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்க வாரோட இந்த சீரியஸ்னஸ், அதே சமயத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் இதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சு மார்க்கெட் இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களாக தான் கொஞ்சம் நாளைக்கு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம இப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சில பங்குகளை இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்துருக்கு, அதை பற்றி நம்ம கிளியர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முக்கியமான பங்கோட ரிசல்ட் வந்துருக்கு, அதை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது எஸ் பேங்க் பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் தாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸ்டேட் பேங்க்கோட அந்த லாக்கிங் பீரியட் 3 வருஷம் அப்படிங்கிறது வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்துட்டு முழுமையாக இந்த பங்குலேருந்து வெளியே வர போகிறாங்க அப்படிங்கிற ரூமர்ஸும் வந்துட்டு சில இது போயிட்டுருக்கு. அஃபீஷியலாகவும் சில விஷயங்கள் வந்து நடக்க போகிறதா வந்துட்டு மேபி ஸ்டேக்கை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கரண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 26.13% வந்துட்டு ஸ்டேட் பேங்க் கிட்ட அவங்கள்ட்ட இருக்குது. ஓகேங்களா? அதோட இதர நிறுவனங்களான எல்ஐசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ, கோட்டக், ஆக்சிஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த மாதிரி நிறுவனங்கள் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 13.8% ஸ்டேக் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இது இப்போதைக்கு நிலவரம். ஆனால் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வந்துட்டு யூஏஇயோட ஒரு லார்ஜஸ்ட் லெண்டர் அப்படின்னு சொல்லப்படுற எமிரேட்ஸ், என்பிடி இந்த கம்பெனி, ஜப்பானோட ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அந்த எம்யூஎஃப்ஜி அப்படிங்கிற ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, அதோட வந்துட்டு சிமிட்டோமா பேங்கிங் கார்பரேஷன், இந்த மாதிரி 3 கம்பெனிகள் இதெல்லாம் வந்துட்டு வேர்ல்டு வைடாக ஒரு பிரபலமான ஃபினான்சிங் கம்பெனிஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எஸ் பேங்க்கில் ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டராக மாறுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத இப்போ காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்கும்போது இன்னும் ஸ்டேட் பேங்க் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாற வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த பங்கை பற்றி நான் கிளியராக நிறைய பேர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய பேரை வந்துட்டு இந்த பங்கை நான் வாங்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது ஸ்டேட் பேங்க் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சிருக்குது என்னை பொறுத்தளவுக்கும். ஸோ இந்த நியூஸும் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டேட் பேங்க் ஷேரை வந்துட்டு கொஞ்சம் மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த பங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. சரிங்களா? அடுத்ததாக நம்ம அலைஸ் ப்ளூ அப்படிங்கிற ஒரு புரோக்கிங் கம்பெனி பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் புரோக்கிங் கம்பெனி. முக்கியமாக தமிழ் கம்யூனிட்டி பீப்புளுக்காக வந்துட்டு இவங்க ரொம்பவும் பெஸ்ட்டான ஒரு சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க கண்டினியூவாக வந்துட்டு தமிழ் சப்போர்ட்டிங் சர்வீஸை ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனரில் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ப்ரோ ட்ரேடராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்க கிட்ட உங்களால் எக்ஸட்ரா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஏன்னா நான் என்னோட எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ரொம்பவும் கிளியராக பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கான காரணம் இவங்க ஈக்விட்டி டெலிவரிக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஓக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 0 கமிஷனில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்ட்ராடே, ஈக்விட்டி, கமோடிட்டி, கரன்சி அண்ட் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துட்டு இவங்க ரொம்ப கம்மியான ஃபீஸ் 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற புரோக்கிங் கம்பெனிஸ் எல்லாமே 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. வெறும் 5 rupeesல பெரிய மாற்றம் என்ன வரும்னு யோசிச்சிங்க அப்படின்னா 264 ட்ரேடிங் டேஸில் நீங்கள் வெறும் 10 ஆர்டர் மட்டுமே எடுத்தாலே வருஷத்துக்கு 52,800 நீங்கள் ப்ரோக்கரேஜ் மூலமாக செலவு பண்ணுறதா இருக்கும். நீங்கள் ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர் அப்படின்னா இதை விடவும் அதிகமாக நீங்கள் பே பண்ணுவீங்க. ஆனால் அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியாது. ஏன்னா
இது ஒரு குமுலேட்டிவாக வரும்போது தான் நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். அப்போது ₹15 ரெடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 39,600 வந்துட்டு பே பண்ணுவீங்க. மினிமம் உங்களுக்கு ₹13,200 சேவ் பண்ண முடியும். இந்த நம்பிக்கையை இவங்க சம்பாதிச்சனால தான் கரண்ட்டாக இவங்க கிட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிளைண்ட்டோட 400க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் 20க்கும் மேற்பட்ட சிட்டிஸில் கிட்டத்தட்ட 12,000 பார்ட்னர்ஸோட ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அலைஸ் ப்ளூவில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம கமெண்ட்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களோட ஸ்டேட் கொடுத்து ஓப்பன் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நம்மளோட ஃபியூச்சர் ப்ரோக்ராமான ஜீரோ டு ஹீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். தேங்க்யூ. அடுத்ததாக நாட்கோ ஃபார்மா பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சில நண்பர்கள் வந்துட்டு இந்த பங்கில் இப்போதைக்கு என்ட்ரி இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இப்போதைக்கு என்ட்ரி அப்படிங்கிறது கிடையாது. மேபி அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாச்சும் ஒரு இறக்கம் வரும்போது இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மேபி அதுக்கான ஒரு தருணம் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு வார்னிங் அப்படிங்கிறது யுஎஸ்எஃப்டிஏ கிட்டேருந்து இப்போது நாட்கோ ஃபார்மா கிடச்சிருக்குங்க அவங்களோட தெலுங்கானா பிளான்ட்டுக்கு. ஓகேங்களா, ரீசெண்டாக தான் ஒரு இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிச்சு. இந்த யுஎஸ்எஃப்டிஏ பண்ண இன்ஸ்பெக்ஷன் தெலுங்கானா யூனிட்டில். அதில் சில அப்சர்வேஷன் இருந்துச்சு. அதில் முக்கியமாக வந்து சொன்னது என்ன அப்படின்னா, அந்த க்ளீனஸ் இல்லை, ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் அதில் கோட்டை விட்றீங்க, அதில் வந்துட்டு வயலேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு ப்ரோட்டோக்காலை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எழுந்துச்சு. ஸோ அதை இன்னும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாமல் சில ட்ரக்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இப்போது நாட்கோ ஃபார்மா விழுந்திருக்கு. அதுக்கான ஒரு வார்னிங் லெட்டர் தான் வந்துட்டு யுஎஸ்எஃப்டிஏ கிட்டேருந்து கிடச்சிருக்குங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்ராஸ் த யூஎஸை தவிர மற்ற இருக்கிற பிளான்ட்டில் வந்துட்டு இந்த ஒரு வார்னிங் லெட்டர் அப்சர்வேஷன் ஆகும் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. அங்கே மேனுஃபேக்சரிங் இப்போதைக்கு டெம்பரவரியாக கூட நிறுத்தி வைக்கப்பட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த அப்சர்வேஷனை எப்போ அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ மேபி அப்போ தான் வந்துட்டு அவங்க திரும்பவும் அதை மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வந்துட்டு மேபி அவங்க கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா யுஎஸ்எஃப்டிஏ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்மா கம்பெனிஸை வந்துட்டு வழிநடத்துகிறவங்க. அடிக்கடி வந்துட்டு அவங்க தான் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத பண்ணி எல்லாமே ப்ராப்பரான வழியில் மேனுஃபேக்சரிங் நடக்குதா, அதை பேக்கிங் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு அனலைசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ப்ரோட்டோக்காலாக தான் வந்துட்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அது மூலமாக இந்த நியூஸ் கண்டிப்பாக அவங்களோட ஷேர் ப்ரைஸை கொஞ்சம் குறைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஆல்ரெடி வந்துட்டு இந்த பங்கு இப்போது 1005 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கோம். ஒரு 890 அந்த ரேஞ்சுக்கு இதை கீழே வராங்க, இல்லை ஒரு 930 கீழே அந்த பங்கு வராங்க அப்படின்னா மேபி அப்போ நம்ம இந்த பங்கை கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு கீழே வரக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த லெவலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பெட்டரான வேல்யூவாக தோணுது. ஆல்மோஸ்ட் இந்த பங்கு முன்னாடி நமக்கு ஒரு 830 750 அந்த ரேஞ்சில் கிடைச்சாங்க. அப்போ வந்துட்டு மேக்ஸிமம் நான் எல்லா பற்றி பை பண்ண சொன்னேன். ஆனால் யாரும் அந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி அந்த ஒரு சான்ஸை நீங்கள் கோட்டை விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் சொன்ன லெவலுக்கு வந்தால் மட்டும் நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே பை பண்ணி இந்த பங்கில் வந்துட்டு மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன். ஓகேங்களா, ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட முடிவு என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். சரிங்களா, அடுத்ததாக நம்மளோட இன்னொரு ஃபேவரட் கம்பெனியான ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி மட்டுமே ஸ்டாக்கில் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஒரு 4% மேலேக்கான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு அவங்க ஒரு முக்கியமான ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் பிளாடர் கண்ட்ரோல் ட்ரக்கை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மிராபாக்ரான் அப்படிங்கிற நேமில் இந்த ட்ரக் வந்துட்டு இப்போது மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த பங்கை கிட்டத்தட்ட 450 to 500 அந்த ரேஞ்சிலேருந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜோனில் இருக்கும் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த அளவுக்கும். அதோட இப்போ இவங்க லான்ச் பண்ணியிருக்க இந்த ஒரு ட்ரக் மூலமாக வந்துட்டு இவங்களுக்கு மேலும், அதாவது கிட்டத்தட்ட ஆனுவல் சேல்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2.4 மில்லியன் அளவுக்கு யூஎஸில் இவங்களோட சேல்ஸ் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு ட்ரக்னால மட்டுமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு ட்ரக் வந்துட்டு இவங்களோட ரெவன்யூலையும் சரி இவங்களோட சேல்ஸ்லையும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் ரோஸ் ஆகும் வந்துட்டு வாய்ப்பு கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறையவே உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி. இந்த பிரேக் அவுட்டை நம்ம கன்சிடர் பண்ணி கிட்டத்தட்ட 580 அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண சொன்னோம். மேக்ஸிமம் நிறைய பேர் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் அப்போ தான் நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசு அப்படிங்கிறதுனால அந்த வீடியோக்கு வந்துட்டு வியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போயிடுச்சு. ஓகேங்களா, மேபி அந்த வீடியோ பார்த்தவங்க கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னொரு பெட்டரான வேல்யூ இருப்பாங்க. ஆனால் கரண்ட்டாக வந்து நல்ல ஒரு வேல்யூஷன் இருக்காங்க. ஓகேங்களா, கரண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு
659 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. ரீசெண்டாக கூட பைபேக் அறிவிச்சாங்க. அதனால வந்துட்டு ஷார் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 1000க்கு மேலேயும் போச்சு. கரண்ட்டாக கிட்டத்தட்ட 959 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த பங்கில் நியூவாக என்ட்ரி கொடுக்குற நண்பர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 900 அந்த ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். 900 to 920 அந்த ரேஞ்சில் ஆல்மோஸ்ட் அதுக்கிட்ட தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு வேல்யூ நான் சொன்ன லெவலுக்கு வரும்போது இந்த ட்ரெண்டை வந்துட்டு அவங்க கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பைக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக JSW எனர்ஜி வந்துட்டு இன்றைக்கி அவங்களோட 50 டிவி ஹையை ரீச் ஆகியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு NTPC கிட்டே இருந்து கிடைச்ச ஒரு 200 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஷேர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 650 வரைக்குமே வந்துட்டு மூமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சடன் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குது. அது மூலமாக இன்றைக்கி ஒரு 2.43% இறக்கத்துலேயே வந்துட்டு முடிச்சிருக்காங்க. அதிகபட்சமாக 650 வரைக்குமே போன பங்கு கடைசியாக வந்துட்டு 607 வரைக்குமே இறக்கம் அப்படிங்கிறது கொடுத்து இன்றைக்கி முடிக்கும்போது 611 அப்படிங்கிற ஒரு லெவலில் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு JSW எனர்ஜி ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த பிரேக் அவுட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெவலில் யாரெல்லாம் அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல. ரீசெண்ட் டைமில் நம்ம அந்த JSW குரூப் மேலே ரொம்ப ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் ஆனால் ஒரு முக்கியமான குட் நியூஸ் எல்லாம் கிடச்சிட்ருக்கு. அவங்களோட இன்ஃப்ரா பங்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட எனர்ஜி பங்கும் நல்லாவே பர்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைமாக அவங்களோட டெப்ட்டை அவங்க ரீபே பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த பங்கில் என்னை பொறுத்தளவுக்கும். எகைன் இந்த பங்கை நம்ம எந்த இடத்துல கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திரும்ப ஒரு 550 560 அந்த ரேஞ்சுக்கு இந்த பங்கு வரும்போது இந்த பங்கை நீங்கள் பைக்கு கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான லெவலாக இருக்கும் அப்படிங்கிற ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட லெவல் வரும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்துட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக நீங்களும் ஓன் ரிசர்ச் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்க சில முக்கியமான பங்குகளோட ரிசல்ட் வந்திருக்கு. டைம் டியூரேஷன் காரணமாக வந்துட்டு நான் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த முக்கியமான பங்குகளோட ரிசல்ட்டை வந்துட்டு நம்ம நாளைக்கு மார்னிங் வீடியோவில் கிளியராக பேசலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை நான் ப்ராப்பராக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.